நேச்சுரல் பியூட்டி, ஒரு ஸ்வீட் ஸ்மைல், ஹானஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மக்கள் மனசுல பெரிய இடத்தை பிடிச்சிட்டாங்க. அண்ட் தட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பவானி ஸ்ரீ. ப்ளீஸ் வெல்கம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாட்டின எல்லா கெஸ்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் டூ வந்து காளிதாஸ் டூ வந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னு. ஹி வாஸ் லைக், இல்லை இல்லை இதெல்லாம் யோசிச்சு தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சிருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீஸ் லைக் ஃபைன் வைன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம் இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹி லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹி கேம் பேக். சரி, வேற என்னமோ படிச்சுட்டு வந்துருக்காரு. ஆனால் ஹி கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அப்பங்கதி இருக்கப்பட்டதில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் எங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு தடகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her, and Anand is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் him, he seems to be very passionate about cinema. And சாம்சி சார் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆதார் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ, அண்ட் they have done a great job. விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது
மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஓ யா பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார் வேட்டன் ஆக்டர்ஸ் அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் we are very happy, we feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you Vivi so much. Thank you darling, thank you, you look so nice. சரி, thank you. சரி, பாப்பா பண்ணிருக்கீங்க first time ஆ? Yes. ஓகே, சோ மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்க. கம் ஆன், நம்ம ஜெனரலா பாய்ஸ் தான் வந்து மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்கன்னு. போலீஸா வேற பண்ணிருக்கீங்க, இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகும், வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம் வந்து வந்திருக்கீங்க.